காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப சூப்பரா ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபிய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். உங்களுக்கு சுகரா இருந்தா கூட நீங்க கவலையே பட வேண்டாம். இத செஞ்சு சாப்பிடுங்க. அவ்ளோ ஹெல்தி, நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம ஸ்வீட்டான, டேஸ்டியான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் இதை தயங்காம குடிக்கலாம். அதே மாதிரி சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட இதுல அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. சளி, இருமல், காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு எது இருந்தாலும் இதை செஞ்சு குடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். வாங்க உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். 1/2 டம்ளர் அரிசியும் உளுந்து 1 டம்ளர் போட்டு நான் நைட்டே ஊற வச்சிடுறேன். காலையில உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்கு நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். பாருங்க, இப்படி கையில தேய்க்கும் போது நொர நொரன்னு அந்த அரிசி உடையணும். அந்த அளவுக்கு ஊறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் திருவி அதுல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரணும். தேங்காய் போடுறது எதுக்குன்னா, அது ஒரு ஃப்ளேவரும் ஒரு வாசனையும் வரும். அதுக்காகத்தான் நான் தேங்காய் போடுறேன். தேங்காவும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு கனமான பாத்திரத்தை வச்சு குக்கர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கனமான பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, அடி பிடிக்காத அளவுக்கு இருக்கணும். இந்த பாத்திரத்துல அரைச்ச மாவை கொட்டிட்டு எந்த ஜார்ல அரைச்சிங்களோ அந்த ஜார்ல 1/2 ஜாரு, நீங்க பெருசுல அரைச்சாலும் சரி, சின்னதுல அரைச்சாலும் சரி, 1/2 ஜாரு தண்ணி எடுத்து நம்ம அரைச்ச மாவுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆக்க போறோம். தண்ணிய மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுட்டு இதை அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சி எடுக்க போறோம். இதை நம்ம எப்படி கிளற போனோம்னா, விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டாலும் கீழே கட்டி கட்டி ஆயிரும். அதனால விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இங்க பாருங்க எப்படி கொஞ்சம் திக்கா வருதுன்னு சொல்லிட்டு, இந்த திக்கா வர சமயத்துல நம்ம என்ன செய்யணும்னா, நான் கடையில வெள்ளை பவுடர் வாங்கி வச்சிருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னு சொன்னா, நல்லா கட்டி இருந்தா கூட பரவாயில்ல, அதை உடைச்சி போட்டு நல்லா பாகு மாதிரி கச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் வெல்லமும் இல்லாதவங்க அப்படின்னா சுகர் இருக்கும் வீட்டில், சுகர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் யூஸ் பண்ணுறேன், அதனால 1/2 கப்பு வெல்லம் நான் போடுறேன். 1/2 கப்பு வெல்லம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நீங்கள் சுகர் போடுறதா இருந்தாலும் 1/2 கப்பு போடுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் பொடி. இந்த சமயத்துல நீங்க தேங்காய் திருவி கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் இதுக்கு ஆட் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே தேங்காவை நான் அரைச்சி ஊத்தியிருக்கேன். அதனால இதுல தேங்காய் திருவி போடல. இது வேணுமா இருந்துச்சுன்னா கூட தேங்காய் திருவி கூட போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கிளறி எடுத்ததும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த சமயத்துல நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டி ஹெல்தியான கஞ்சிங்க. மழை பெய்யும் போது பஜ்ஜி அந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் தான் சாப்பிடணும்ட்டு இல்லைங்க. இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு இருமல் அடிக்கடி வருதுங்க. இந்த சமயத்துல இந்த உளுந்தங்கஞ்சி வச்சு கொடுங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.